students, welcome back to Accounts with Aish. இன்னைக்கு யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்ல நம்ம யூனிட் 1 அண்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட் 1 அண்ட் 2ல வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பிளஸ் அதோட எம்சிக்யூஸ் நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மேக் ஷூர் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்பெல்லாம் நான் வந்து ஒரு லைவ் செஷனோ இல்லை ஒரு நியூ வீடியோ போட்டனோ உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வீடியோ போட்டாச்சு, லைவ் செஷன்ல போட்டாச்சு. சிலபஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல வந்து யூனிட் 1 to 5 போட்டும், பார்ட் 2ல வந்து யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் சிலபஸ் டிஸ்கஷன் போட்டிருந்தோம். போய் பாருங்க இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்றத அதெல்லாம் சொல்லியிருப்பேன்னா இன்னைக்கு நம்ம செஷன்ல அந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கான எம்சிக்யூஸ் ஸோ யூனிட் 1 அண்ட் 2 ரெண்டுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ செஷனை கண்டினியூஸா பாருங்க, பிகாஸ் நம்ம ரெகுலரா இனிமேல் வீடியோஸ் போட போறோம் எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ண. ஸோ தட் நீங்க ஜூன் மாசத்துல வரக்கூடிய யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்டை கிராக் பண்ணலாம். வாங்க இப்ப செஷனுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற டாபிக்ஸ் எல்லாமே இதுதான். யூனிட் 1ல நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இதுதான். ஸோ இது எல்லாமே ஆல் தீஸ் டாபிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இதுதான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து நீங்க தெரியாம யூ கேன் நாட் அட்டெண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டை அட்டெண்டே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் யூ ஹாவ் டு சி. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ ஒரு ஈவெண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஈவெண்ட்ல எல்லாமே சரியா நடக்கும். அது எப்படி சரியா நடக்கும்? நம்ம வந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பரா சொல்லியிருக்கணும். லைக் இப்போ ஒரு குரூப்புக்கு ஒரு ஹெட் இருக்காங்கன்னா அந்த ஹெட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பரா சொல்லியிருக்கணும் அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட. லைக் எது எப்ப நடக்கணும் அண்ட் வந்து இந்த விஷயம் இப்பதான் நடக்கணும், இந்த ஈவெண்ட்ல இந்த பர்டிகுலர் திங் வந்து இப்பதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கரெக்டுங்களா? அதெல்லாம் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து அந்த குரூப்போட ஹெட் வந்து குரூப் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கும். அப்படி சொன்னா மட்டுமே தான் அந்த ஈவெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியும். அதுதான் மேனேஜ்மெண்ட். லெட்ஸ் மூவ் இன் டு தி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் பீப்புள். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திங்கே பீப்புள் மேனேஜ்மெண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது கூட இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா ரீசோர்சஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரீசோர்சஸ் அவைலபிள் ரீசோர்ஸை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி யூனிக் குவாலிட்டி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம்ல நம்ம கிட்ட இந்த ரீசோர்சஸ் தான் இருக்கு, இதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியும்னா அதை வச்சு எப்படி நம்மளால இருக்கிற அவைலபிள் ரீசோர்சஸை வச்சு நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதை முடிக்கிறது அப்படின்றதுதான் நம்ம மேனேஜ்மெண்டோட மேஜர் கான்செப்டாவே பார்க்கணும். So first thing people and then second thing is resources. Okay, done. Now let's see. நம்மளுக்கு வந்து இங்க வந்து யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து எந்த ஆத்தர் எந்த டெஃபினேஷனை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? எந்த ஆத்தர் எந்த டெஃபினேஷனை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஆத்தர் கொடுத்தாங்க. ஸோ பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படின்றவர் வந்து என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு அண்ட் தென் ஹெச் கான்ஸ் அப்படின்றவரு என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்றத நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் மேரி பாக்கர் ஃபாலோ. கிளியரா? லெட்ஸ் மூவ் ஆன். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்றது அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபியூ அப்ரோச்சஸ் இருக்கு. அண்ட் அதை நீங்க ப்ராப்பரா ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா இந்த அப்ரோச்சஸ் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல உங்களுக்கு எப்பவுமே வந்து அப்ரோச்சஸ் கேட்பாங்க. எப்படி அப்படின்னா ஆத்தர் கொடுத்துருவாங்க, அவங்க என்ன லைக் வந்து அவங்க என்ன அப்ரோச் வந்து தே ஹவ் ஃபாலோ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி சீக்வன்ஸ். லைக் ஆத்தர் கொடுத்துருவாங்க அண்ட் அவங்க என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பீரியட்ல அப்படின்றத நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுல வந்து என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ஒர்க் மெத்தட்ஸ். லைக் வந்து
ப்ராப்பரா வந்து மெத்தட்ஸ் ப்ரூவனா இருக்கும்ல, லைக் இதுனா இந்த ஒரு ஒர்க்னா இப்படிதான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தது எந்த திங்கர் அப்படின்னா FW டெய்லர் அப்படின்றவர் தான். ஓகேவா? ஸோ சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சிம்பிளா சொல்லணும்னா ஒர்க்னா ஒர்க் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச். இந்த அப்ரோச் இஸ் மோர் ஆன் த ஃபிளெக்சிபிள் சைட். இதுல வந்து உங்களுக்கு வேரியஸ் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகேவா? லைக் வந்து ஆர்கனைசேஷனல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அண்ட் இது யார் நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் ஹென்ரி ஃபாயல் அண்ட் மேக்ஸ் வெபர். பட் மேஜர்லி ஹென்ரி ஃபாயல் தான் நம்மளுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செம்லயே நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க MBA படிச்சிருந்தீங்க அப்படின்னா. பட் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவா வந்து மேட்ச்ல நம்மளுக்கு கேட்கறது. அப்போ வந்து நம்மளுக்கு திடீர்னு க்ளூலெஸ் ஆயிடும், ஓ இது இதுலதான் வருமா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஜஸ்ட் டேக் அன் MCQ. அந்த MCQல வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் ஒன்னா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து அந்த ஆட் ஒன் அவுட்டை பிக் பண்ணணும். கிளியரா? ஸோ அப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மிச்சம் 3 இருக்கும், ஒன்னு மட்டும் ஆட். அப்போ உங்களுக்கு மிச்சம் 3 எது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது தெரியணும். ஸோ திஸ் இஸ் தி 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க ரீட் பண்ணிக்கலாம். 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதுதான். ஓகேவா? இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா தி யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சிலபஸ்ல அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஸோ அதுக்கும் மீனிங் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன்லாம் இருக்கு. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம 2 அப்ரோச்சஸ் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது சயின்டிபிக் அப்ரோச் அண்ட் தென் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச். இப்போ நம்ம தேர்டா பார்க்கறதா மேக்ஸ் வெப்பரோட பியூரோக்ரசி தியரி. அண்ட் இந்த தியரி வந்து இட்ஸ் லைக் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தியரி நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கை தவிர அதர் தென் தட் தெர் இஸ் நத்திங் எல்ஸ்ன்ற மாதிரி தே வில் சே. லைக் இங்க பாருங்க, தே ஃபாலோ அ ஹையார்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹையார்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா லைக் வந்து டாப், லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒன் செகண்ட், I will just show you all what is in a hierarchical structure. Okay. Just show you all what is in a hierarchical structure so that it will be easy for us to. So, yes. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இதுதான் ஒரு ஹையார்கி. தீஸ் ஆர் தி லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ இதுதான் நம்ம ஹையார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டாப் லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அத்தாரிட்டி பாஸ் ஆகும், கீழே இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மேல ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது ஹையார்கி. இதுல வந்து 3 லெவல்ஸ் இருக்கு மொத்தம். ஸோ இந்த 3 லெவல்ஸ் வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ணா, டாப் லெவல்ல இட் இஸ் மோர் ஆன் தி டிசிஷன் மேக்கிங் ஆஸ்பெக்ட் விச் இஸ் ஸ்ட்ராட்டஜி. Strategy is more on that. Middle level it is more on the tactical, like quick-ஆ இருக்கும். It's like not more on the long term aspects பார்க்காம middle term they will focus. Whereas at last first level management it is fully operational or technical. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஹையார்கியை தான் நான் வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹையார்கியை தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த பியூரோக்ரசி தியரியில. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பை ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஆர்கனைசேஷன் பை ஃபங்க்ஷன் ஸ்பெஷாலிட்டி, பர்பசிவ்லி இம்பர்சனல். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 எம்ப்ளாயுமே ப்ரொஃபஷனலா தே கேன் டீல், நாட் பர்சனலி அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தி பியூரோக்ரசி தியரி. ஸோ பியூரோக்ரசி தியரி பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 5 பிரின்சிபல்ஸ். இவர் என்ன பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காருன்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுவுமே என்ன ஆகலாம், கொஸ்டின்ஸ்ல ரைஸ் பண்ணலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்ல நம்ம ஆல்ரெடி 3 பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் அப்ரோச் என்னன்னா ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்ரோச்.
இதுல ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச் அப்படின்னா என்ன? பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இது யார் அப்படி மேஜரா ப்ரொபோஸ் பண்ணது அப்படின்னா எல்டன் மயோ அப்படின்றவர். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆத்தர்ஸ் பேர் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அவங்க என்ன அப்ரோச்சஸ் கொடுத்தாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி தி பர்சனாலிட்டி, பர்செப்ஷன், அது மாதிரி மோட்டிவேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் மோட்டிவேஷன். அண்ட் தென் வி ஹாவ் தி லீடர்ஷிப், அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வேரியஸ் தியரிஸ் இருக்கு. மாஸ்லோ கொடுத்த தியரியா இருக்கட்டும், இல்ல மெக்ரேக்கர் கொடுத்த தியரியா இருக்கட்டும், இல்ல வி ஹாவ் எர்த்ஸ் பர்த். ஸோ அந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு ஓபியில. ஸோ அதை நம்ம பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்ரோச், அண்ட் தென் we also have few more approaches over here. So அந்த மாதிரி approaches are going. Next we have very important approaches. இதை நம்ம டீட்டெயில்டா கூட அடுத்தது பார்ப்போம். ஹெல்டன் மயோ இப்போ நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஆட்ரான் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது, லைக் வந்து இந்த ஆட்ரான் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, லைக் வந்து ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கோங்க. அந்த ஃபேக்டரியில லைட் செட்டப்னால வந்து லைட்டிங்னால எப்படி வந்து அந்த ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத ஸ்டடியில வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் குறையும் போது, இந்த 2 லைட் குறையும் போது, அந்த மாதிரி வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆட்ரான் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ த அட்டென்ஷன், த சோஷியல் நீட்ஸ், இன்ஃபார்மல் குரூப்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸா மேஜரா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மாஸ்லோஸோட ஹையார்கி, ஆப்ரகாம் மாஸ்லோ, வெரி இம்பார்ட்டன்ட் தியரி, ஹையார்கி தியரி, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மெக்ரேக்கர்து தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபியூ அப்ரோச்சஸ் இருக்கு நம்மளுக்கு. நம்மளால ஃபுல்லா எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. Now let's move on to the next concept, which is the functions of management. So இப்போ functions of management சொல்லும் போது நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிளானிங். கரெக்டுங்களா? ஸோ பிளான் பண்ணாம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு டைலாக்கே இருக்கு. கரெக்டுங்களா? பட் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எக்ஸிகியூஷன் டைம்லயும் நம்ம வந்து ரொம்பவே கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோக்கு நம்ம பிளான் பண்றோமோ அதே மாதிரி அதை எக்ஸிகியூஷன் டைம்லயும் ரொம்பவே இம்பார்ட்டண்டா we should concentrate. Clear? Now let's move on to planning is the first concept. Next we have the organizing concept. Staffing அப்படின்னா என்னன்னா recruiting the people. ஸோ ஸ்டாஃபிங்ல தான் உங்களுக்கு வந்து என்ன வரும்? ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இங்க வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்டிங் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு லீடர் வந்து கமாண்ட் பண்றதா இருக்கும். நம்ம வந்து அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சோம், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அண்ட் தென் யூனிட்டி ஆஃப் கமாண்ட், அதெல்லாம் வந்து இங்க வருது. நெக்ஸ்ட் ஃபைனலா கம்ஸ் டைரக்டிங் முடிச்சோடனே ஃபைனலா கம்ஸ் யோர் கண்ட்ரோலிங், அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கண்ட்ரோலிங் அப்படின்ற ப்ராசஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்றத நான் குவிக்கா சொல்றேன். ஸோ கண்ட்ரோலிங் அப்படின்னா இட் இஸ் மேஜர்லி இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் இவாலுவேட்டிங்ல தான் மேஜரா இருக்கு. நான் இது ஆல்ரெடி சிலபஸ் டிஸ்கஷன் அப்போவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நவ் இப்போ உங்களுக்கு திருப்பியே சொல்றேன். இப்போ நீங்க பண்ண பிளான் ஏ, இதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஓகேவா? எக்ஸிக்யூட். So finally you get the result. Correct? So if you do these things, what will happen? Plan பண்ணதுக்கும் ஃபைனலா நம்ம அச்சீவ் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் we are majorly dealing here. அப்போ அந்த கேப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கண்ட்ரோலிங் அப்படின்றோம். கிளியரா? ஸோ இதுக்கான ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி கண்ட்ரோலிங் ப்ராசஸ் இன் மேனேஜ்மெண்ட். அண்ட் இதுதான் வந்து ரொம்பவே நிறைய தடவை கேட்பாங்க. சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தென் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னேன்ல இப்போ பிளான் ஏ பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ரிசல்ட், அதை தான் இங்கே வந்து
சீக்வன்ஸ் படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதை கம்பேர் பண்றீங்க, பிளான் ஏக்கும் ரிசல்ட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்றீங்க. அண்ட் ஃபைனலா நீங்க வந்து இந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பிளான் ஏ பண்ணிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம ப்ராப்பரா பண்ணிருக்க மாட்டோம். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு வாட் ஆர் தி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் தி மெஷர்ஸ் விச் வி நீட் டு டூ அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் we have the levels of management. நான் சொன்ன மாதிரி இந்த levels of management is also very important. எந்த லெவல்ல என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, என்னென்ன ரோல்ஸ் தேவை அப்படின்றதையும் you have to make sure that you have to see. Clear? Next, decision making is again a very important concept. You need to know the sequence. நான் சொன்ன மாதிரி first thing நீங்க ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவீங்க, then you will evaluate, and then you will choose the best action, and then finally you will implement it. Clear? So இதுதான் decision making ஓட மேஜரான கான்செப்ட். நெக்ஸ்ட் we move on to the price elasticity of demand. இதுல மேஜரா நீங்க பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா நம்ம இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா நம்ம வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து இன்ஃபைனைட், ஜீரோ. யூனிட்டரி எலாஸ்டிக் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஈக்குவல் டு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஈக்குவல் டு. அதே மாதிரி ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1, திஸ் ஷுட் பி லெஸர் தென் 1. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இதெல்லாம் எம்சிக்யூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்ல. யூனிட் 1ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்: perfect competition, monopoly, monopolistic and oligopoly. இதுல இருக்கிற இந்த எல்லா கான்செப்டையும் பார்த்துக்கோங்க. எம்சிக்யூல எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். கிளியரா? அண்ட் தென் ரீசெண்டா நம்மளுக்கு டிசம்பர் சைக்கிள்ல 2025ல நம்மளுக்கு இப்ப லாஸ்ட் சைக்கிள்ல வந்து இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அண்ட் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இட் இஸ் தி aggregate demand increases faster with the supply. ஓகேவா? சப்ளையை கம்பேர் பண்ணும்போது aggregate demand வந்து இன்க்ரீஸ் ஆகுது. whereas காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் இஸ் வென் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே இங்கேயே நான் கீழே வந்து அதுக்கான மெக்கானிசம் என்ன எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து டயக்ராம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எம்சிக்யூக்கு போகலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா we have to make sure that our focus is on the concept clarity நம்மளுக்கு கான்செப்ட்ல இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்ச பாத்தீங்களா திங்கர்ஸ் அண்ட் தென் அதோட கான்ட்ரிபியூஷன். ஸோ திங்கர்ஸ் யாரு அப்படின்னா எஃப்டபிள்யூ டெய்லர், ஹென்ரி ஃபாயில், பீட்டர் எஃப் ட்ரக்கர் அண்ட் மேக்ஸ் வெபர். ஸோ இவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ 2 seconds. திங்க் பண்ணுங்க என்னென்ன வரும். நம்ம இதெல்லாம் படிச்சது, இப்போ நம்ம படிச்சதா, எக்ஸப்ட் ஃபார் எம்பிஓ நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், ஹென்ரி ஃபாயில் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி, பீட்டர் எஃப் ட்ரக்கர் மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ், மேக்ஸ் வெபர் பியூரோக்ரசி. ஸோ நம்ம வந்து இது மூணுமே பார்த்தாச்சு. எம்பிஓ தட் இஸ் மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் பார்க்கல. ஸோ மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது பீட்டர் எஃப் ட்ரக்கர் கொடுத்திருக்காரு இந்த தியரிய. மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ் அப்படின்னா சிம்பிளா என்ன, எம்பிஓ அப்படின்றத சொல்லிடுறேன். எம்பிஓ அப்படின்றது போத் த மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் ஒர்க்கர்ஸ் ஆர் தி எம்ப்ளாயீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி தே வில் ஃபார்ம் த பிளான். கிளியரா? அண்ட் தே வில் ஆல்சோ எக்ஸிக்யூட். ஓகேவா? அதுதான் எம்பிஓ. ரெண்டு பேருமே சேர்ந்து மேனேஜ்மெண்ட் சைடும் சரி எம்ப்ளாயீஸ் சைடும் சேர்ந்து தே வில் ஒர்க் டுகெதர் ஆன் தி பிளான். என்ன கோலோ அதை அச்சீவ் பண்றதுக்கு தே வில் ஒர்க் டுகெதர். ஃப்ரம் பிளானிங்ல இருந்தே ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு எம்சிக்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எம்சிக்யூல உள்ள 4 ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் ஆர் மெயின்லி டேக்கன் பை, நான் சொன்னேன் அந்த ஹையார்கி காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த ஹையார்கில உங்களுக்கு இது இருக்கும். டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் தி ஃபர்ஸ்ட் லைன் லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் யார் எடுப்பாங்க அப்படின்றது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன்
சி டாப் லெவல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தி கான்செப்ட் கிளாரிட்டி. அது தெரிஞ்சா மட்டும் தான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ டாப் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வி வில் பி டீலிங் வித் தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே லாங் டேர்ம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த ஹையார்கி. ஸோ அந்த ஹையார்கியில நம்மளுக்கு வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ல தான் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் லாங் டேர்ம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மிடில் மேனேஜ்மெண்ட்ல இட் இஸ் மோர் ஆன் தி டாக்டிக்கல் சைட் and then first line managementல it will be more on the operations. Done. So உங்களுக்கு இருக்கிற 4 ஆப்ஷனுக்குமே மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 4 ஆப்ஷனுக்குமே மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் யூ கேன் ரைட். ஒன் செகண்ட். ஓகேவா? ஸோ இங்க எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் போவோம். ஸோ இது வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி கொஸ்டின். இஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இஸ் கிரேட்டர் தென் 1. டிமாண்ட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, எலாஸ்டிக். கிளியரா? ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா இஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்னது? இட் இஸ் த டிமாண்ட் வில் பி எலாஸ்டிக். ஸோ இங்கே கீழே வந்து மிச்சம் எல்லாத்துக்குமான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. செல்லர் பட் டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த டேப்லோ காலம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மிச்சம் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசனிங். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அசர்ஷன் ரீசனிங் ரொம்பவே நீங்க வந்து இம்பார்ட்டண்டா எப்படி படிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. அசர்ஷன் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ரீசன் படிக்கும் போது பிகாஸ் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க ரீசன் படிக்கும் போது. அப்போ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் ஷிஃப்ட்ஸ் தி aggregate supply curve to the left because increase in input prices reduces overall supply. So இந்த மாதிரி படிக்கும் போது you will have a clarity. The correct answer is option A, which is both A and R are 2 and R is the correct explanation. So இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கவர் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 2. ஸோ யூனிட் 1ல நம்ம வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பார்த்தாச்சு, எம்சிக்யூஸும் பார்த்தாச்சு. இப்போ யூனிட் 2 போகலாம். ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய தியரிஸ் தான் இருக்கு யூனிட் 2ல. 2 ஃபேக்டர் தியரியா இருக்கட்டும், மாஸ்லோஸ் தியரி. ஸோ எல்லா தியரியுமே வந்து லைக் ஹை வெயிட்டேஜ். உங்களுக்கு எந்த தியரியில இருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. நீங்க ஒரு தியரியை கூட விடவே முடியாது. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர் தியரி. ஸோ இதுல வந்து எப்படி அப்படின்னா 2 ஃபேக்டர் தியரி வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படின்னா இட் டீல்ஸ் வித் தி ஹைஜீன் ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திஸ் டீல்ஸ் வித் தி மோட்டிவேட்டாஸ் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ கிரீன் கலர்ல நம்ம டேப்லோ காலம் போட்டிருக்கிறது மோட்டிவேட்டாஸ் அண்ட் ஆரஞ்சா இருக்கிறது இட்ஸ் தி ஹைஜீன் ஃபேக்டர். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹைஜீன் ஃபேக்டர் அப்படின்றது எல்லாமே வந்து எம்ப்ளாயி சைடுல நம்மளுக்கு வந்து வராது, எம்ப்ளாயர் சைட்ல, தட் இஸ் அந்த கம்பெனி சைட்ல இருந்து வரும். ஸோ கம்பெனியோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் என்ன, கோவொர்க்கர் ரிலேஷன் என்ன, பாலிசிஸ் என்ன கம்பெனியோடது, சூப்பர்வைசர் குவாலிட்டி, அப்புறம் பேசிக் வேஜ் அண்ட் சேலரி. இது எல்லாமே வந்து இட் இஸ் மோர் ஆன் தி கம்பெனியோட பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஓகேவா? வேற இந்த சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் டீலிங் வித் என்ன அப்படின்னா the பர்டிகுலர் எம்ப்ளாயி பர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு இது எல்லாமே வருது. ஓகேவா? இது என்னென்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட அக்னாலஜ்மெண்ட், ரெகக்னிஷன், லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் இட் செல்ஃப், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் பர்சனல். எம்சிக்யூல உங்களுக்கு வந்து எது எதுல வருது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, இம்ப்ரூவிங் தி மோட்டிவேட்டாஸ் ஃபேக்டர் வில் இன்க்ரீஸ். ஸோ மோட்டிவேட்டாஸ் ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கா கிரீன் கலர்ல, இதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். வேரஸ் அதோட ஆப்போசிட் தான் இது. ஹைஜீன் ஃபேக்டரை நீங்க டிக்ரீஸ் பண்ணணும், ஹைஜீன் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஹைஜீன் ஃபேக்டரை
டிக்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வரல, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இங்க ஆகுது. ஸோ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுனால ஹைஜீன் ஃபேக்டர் ஷுட் பி டிக்ரீஸ்ட். கிளியரா? இதுல ரெண்டுத்துலயுமே ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். அண்ட் இதுல வந்து கிளாரிட்டியும் உங்களுக்கு தேவை. தட் இஸ் எது ஹைஜீன் ஃபேக்டர் அண்ட் எது மோட்டிவேட்டர்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது. கிளியரா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், மாஸ்லோஸோட ஹைரார்கி தியரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வெரி சிம்பிள். சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இட் கோஸ் அப்வர்ட்ஸ். சைக்காலஜிக்கல், சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். கிளியரா? ஸோ இதெல்லாம் வந்து மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாஸ்லோ தியரி மேஜரா எதை கான்செப்ட், ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கா வந்து எப்போ மோட்டிவேஷன் வரும் அப்படின்னா இந்த 5 ஃபேக்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான். ஃப்ரம் யோர் சைக்காலஜிக்கல் டு யோர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அண்ட் இந்த மாஸ்லோ ஹைரார்கி தியரியில இருந்து தான் நம்மளுக்கு அடுத்த தியரி வந்து இஆர்ஜி தியரி. ஸோ இது வந்து அந்த தியரியில இருந்து தே ஹவ் ஃபார்ம்ட் இட் இன்டு அ ஸ்மாலர் வெர்ஷன். யார் அப்படின்னா ஆல்ஃபிரடோ கிரால்டன் ஆல்டர்ஃபர் அப்படின்றவர். ஸோ ஜிஆர்இ தட் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை க்ரோத்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் எஸ்டீம், சோஷியல் பிலாங்கிங்ஸ், ரிலேட்டட்னஸ், சேஃப்டி நீட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸை எக்ஸிஸ்டன்ஸா நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. இதையும் நம்மளுக்கு எம்சிக்யூல கேட்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டன்சி தியரியில உங்களுக்கு 3 திங்ஸ் இருக்கு. இது வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணனா, வ்ரூம். எக்ஸ்பெக்டன்சில யூ ஹேவ் 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அண்ட் தென் வேலன்ஸ். வேலன்ஸ் அப்படின்றது தி அவுட்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் மெக்ரேக்கரோட தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய். வெரி சிம்பிள். தியரி எக்ஸ் இஸ் மோர் ஆன் தி லேசினஸ், ரெஸ்பான்சிபிலிட்டினஸ், சூப்பர்விஷன். Theory Y is more on the motivated, enjoy work, seek responsibility. These are the stuffs. நெக்ஸ்ட் நம்ம சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி. இந்த மேப் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், ஈஸியா நீங்க வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். த சேம் திங் கோஸ் ஃபார் மேனேஜரியல் கிரிட். இதுவும் அதே மாதிரி தான். இது ரெண்டுமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேப்பை நல்லாவே படிச்சுக்கோங்க. வெரி ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ தட். நெக்ஸ்ட் டோஸ்க்மேன் மாடல் ஆஃப் growth. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். எல்லா டைமும் கேட்பாங்க. ஸோ ஒரு குரூப் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? தே ஃபார்ம். அப்புறம் ஸ்டார்ம் அப்படின்னா சண்டை போடுறது. லைக் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குரூப் வந்து எப்பவுமே வந்து ஒரு குரூப் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் தே வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங். ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் தென் தே மேக் ரூல்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ஸா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தே பெர்ஃபார்ம். ஓகே, இப்பதான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ குரூப்பா நம்மளுக்கு என்னன்றது தெரியும். அண்ட் ஃபைனலி அஜூர் அப்படின்றது தே வில் ஆல் செப்பரேட் ஃப்ரம் த குரூப்ல இருந்து விலகிடுவாங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஆர்கனைசேஷனல் உடைய கல்ச்சர் அண்ட் கிளைமேட். இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வாட் இஸ் கல்ச்சர் அண்ட் வாட் இஸ் கிளைமேட் அப்படின்றது. ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்னா அந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுது. ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்றது கம்பெனியில என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது, ஆர் தி பாலிசிஸ், அது எல்லாமே இதெல்லாம் வந்து என்னது, இட் டீல்ஸ் வித் தி ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். வேற கிளைமேட் அப்படின்றது அந்த கம்பெனியில உட்கார்ந்துட்டு இருக்க பீப்புளோட ஃபீலிங்ஸ், லைக் தேர் எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எர்கனாமிக்ஸ்னா ஹவு தே ஃபீல் வென் தே ஆர் ஒர்க்கிங். அவங்க ஒர்க் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க, அதெல்லாம் தான். சரிங்களா? ஸோ பேசிக்கா அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் பிட்வீன் டூ, ஒரு ரெண்டு பீப்புளுக்குள்ள நடந்துக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், டிரான்சாக்ஷன். இப்போ நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணேன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் மேஜரா. It is majorly based on the individual, how they interact with each other. So இதுல 3 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஈகோ ஸ்டேட்ல நம்ம ஈகோ ஸ்டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்ட், அடல்ட் அண்ட் சைல்டு. நெக்ஸ்ட் நம்ம ஹோஸ்டர்ன்ஸ் கல்ச்சுரல் டைமென்ஷன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னென்ன கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ் இருக்குன்றத பாருங்க. பவர் டிஸ்டன்ஸ், இண்டிவிஜுவாலிட்டி versus collectivity, masculinity versus femininity, uncertainty avoidance, long term versus short term, indulge versus resistant. இது எல்லாமே வந்து they can ask in MCQ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போறோம். செகண்ட் பார்ட்ல மேஜர்லி வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் மேஜர்லி டீலிங் வித்
எப்படி நீங்க பீப்புளை மேனேஜ் பண்றீங்க அப்படின்றதுதான். ஸோ பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ ஹியூமன்றது என்னன்னு தெரியும், ரிசோர்சஸ்ன்றது தெரியும். இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கிறது தான் இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். கிளியரா நான் உங்களுக்கு இதுல கொடுத்துட்டேன். அண்ட் தென் சோர்சஸ், இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், ரெண்டு சோர்சஸா பிரியுது. இன்டர்னல்ல லைக் ரெக்ரூட்மெண்ட் நம்ம இங்க பார்க்க போறோம் அடுத்தது. ஓகேவா, ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது லைக் எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து அவங்க செலக்ட் பண்றாங்க, ஓகேவா அப்படின்றது. ஸோ எப்படின்னா இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல் ரெண்டா பிரியும். கிளியர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வாங்க எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க நான் சொன்ன மாதிரி விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஹைஜீன் ஃபேக்டர். கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, நாட் அன் ஹைஜீன் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகேவா. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் ஸ்டைல். இது வந்து ஆல்ரெடி நான் காமிச்ச அந்த மேப், அந்த மேப்ல இருந்து பார்த்து நீங்க இதை வந்து ஈஸியா போட்டுடலாம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, which is you can see that. ஓகேவா, நீங்க அந்த மேப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த கிராஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். நான் ரெண்டு சோர்சஸ் காமிச்சிருந்தால அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின். அட்ராக்டிங் ஜாப் கேண்டிடேட்ஸ் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி, எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். கிளியரா. மிச்ச ஆப்ஷன்ஸ்க்கும் மீனிங் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோ. கிளியரா. ஸோ இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இட் வில் பி வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் ஃபாஸ்டர். அண்ட் எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டோட இது வந்து ஃபாஸ்டரா பண்ணிடலாம் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். கிளியரா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ல இருந்து வி ஆர் செலக்டிங் தி பீப்புள். ஸோ அதை தான் வந்து செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சிம்பிள் தான் செலெக்ஷன் மீனிங். அண்ட் மிச்சத்துக்கும் மீனிங் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா. ஸோ செலெக்ஷன் அப்படின்ற மீனிங் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பூல் ஆஃப் அப்ளிகன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பூல் ஆஃப் அப்ளிகன்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் யார் யார் அப்படின்றத பார்த்து நம்ம அதுல வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து செலெக்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். செலெக்ஷன் நம்ம படிச்சாச்சு. இண்டக்ஷன் அப்படின்றது ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயியை நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இங்க எக்ஸ்பிளனேஷன் நான் கிளியரா கொடுத்துருக்கேன் பாரு. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஜாப் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு தே ஆர் ப்ரொவைட். கிளியர். ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாமே ஃபர்தரான கொஸ்டின்ஸ். ஹோப் இன்னைக்கு செஷன்ல யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் நம்ம யூனிட் 1 and 2ல உள்ள ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கான எம்சிக்யூஸ் நம்ம பார்த்தோம். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாம் தான் பேஸ். உங்களுக்கு நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும், பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் எழுதணும்னா இந்த எல்லா கான்செப்ட்லயும் ஒரு பேஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். இதுல இருந்து எப்பவுமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எப்பவுமே வரும். அண்ட் சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றதெல்லாம். ஸோ ரிப்பீட்டடா நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வரும். ஸோ மேக் ஷூர் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து இந்த கான்செப்ட்ஸை படிங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸை எப்படி நீங்க எம்சிக்யூல அப்ளை பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சா மட்டும் போதாது, அதை வந்து நீங்க டைரக்டா எப்படி எம்சிக்யூல அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஏன்னா நிறைய பேருக்கு கான்செப்ட் படிக்க முடியுது, ஆனா அதை வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட், தட் இஸ் எம்சிக்யூல அதை எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது தெரியல. எலிமினேஷன் டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதுல வந்து எப்படி 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ மிச்சம் 2 ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்மளால வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும்.
அந்த மாதிரி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும். ஸோ கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா நம்ம யூனிட் 3 அண்ட் 4 நம்ம அடுத்த செஷன்ல போடுவோம். ஸோ அதையும் கண்டினியூ பண்ணி பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஜூன் மந்த் நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்க அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பெல்லாம் லைவ் செஷன் திடீர்னு வந்தனா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலரா வந்துடும். அண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேக் ஷூர் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ ஃபர்தரா அப்கமிங் வீடியோஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஜூன் மந்த் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றது வீடியோஸ் ரெகுலரா போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next video. Thank you.